மற்ற பூண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த வேரெல்லாம் கடிச்சிருக்கும், புழு கடிச்சிருக்கும். இதில் வந்து புழு கடிக்காமல் நல்லா வேறு நல்லாவே ஊனியிருக்கு. இந்த கேரட் வந்து நல்லா வலுவலுன்னு நல்லாவே இருக்குது. இந்த கேரட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 நாள் நாங்கள் போது இன்னும் கேரட் வந்து பெருசாயிரும். எதுவுமே ஒரு குற்றம் சொல்லாத அளவுக்கு எங்களுக்கு கமிஷன் கடையிலையோ இல்லை நம்ம அனுப்புகிற வியாபாரிகள் நல்லபடியாக விற்று கொடுக்குறாங்க. வணக்கம், என் பேர் பூங்கொடி சுரேஷ்குமார். அதாவது கூக்கால் பஞ்சாயத்தில் வந்து நாங்கள் ஒரு பொறுப்பாளராக இருக்கோம். நாங்கள் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு முக்கியமாக விவசாயம் தான் முக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட், பூண்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணி அனைத்து காய்கறியுமே நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த விவசாயத்தில் பார்த்திங்கன்னா என் பையன் வந்து கொஞ்சம் யூடியூப்லாம் பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது இந்த மருந்தை வந்து பார்த்து இது ஆர்டர் போட்டு வந்துச்சுங்க. இதை வந்து நாங்கள் அடிச்சிட்ருக்கோம். கேரட் போட்டிருக்கோம், உருளைக்கிழங்கு, பூண்டு, பட்டாணி, பீன்ஸு எல்லாமே எல்லா விதைகளும் வந்து நாங்கள் விதைச்சி பயிர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பயிர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏபிகேஎக்ஸ் ஆர்கானிக் அபிமானி ஒரு ஆர்கானிக்ஸ் மருந்துன்னு சொல்லி என் பையன் வந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்கில் பார்த்து இது ஆர்டர் பண்ணாங்க. நாங்கள் வந்து இதை எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 15 நாள் விதை போட்டு 15 நாளில் அந்த அபிமானம் அடிக்கணும்னு சொல்லங்காட்டியும் வேறு வந்து நல்லா நம்மளுக்கு இறங்கணும். பயிர் கரெக்டாக அந்த வேர் வந்து ஒரு திருகல் இதழ் இல்லாமல் காரட்டு நல்லா சைனிங்காக வர்றதுக்கு பூண்டு, பீன்ஸ் எல்லாத்துக்குமே இதை அடிக்கலாம். இதை அடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே ஃபீல்டு தருது. இந்த பூண்டுக்கு நாங்கள் அடிச்சிருக்கோம். அடிக்கும்போது இந்த வந்து வேர் வந்து நிறைய இருக்குது. இந்த வேரில் வந்து புழு எதுவே கிடையாது. அதனால் இந்த பூண்டுக்கும் அடிக்கலாம். பூண்டுக்கு அடித்தோம்னா நல்லா மகசூல். பொதுவாக எடுத்துக்கிட்டால் நாங்கள் 90 நாளில் எடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தள்ளு சீசனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 120 நாள் விடுவோம். 120 நாள் விடும்போது இது வந்து இப்போ ஒரு 90 நாள் தான் ஆகுதுங்க. 90 நாளும் போது இன்னும் போது ஒரு 10 நாள் 15 நாள் போது இந்த பூடு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா உருட்டாக பெருசாக வந்துடும். அதனால் இது வந்து இந்த வேரெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. வேர் வந்து நல்லா இருக்குது. மற்ற பூடுகளில் பார்த்திங்கன்னா இந்த வேரெல்லாம் கடிச்சிருக்கும், புழு கடிச்சிருக்கும். இதில் வந்து புழு கடிக்காமல் நல்லா வேறு நல்லாவே ஊனியிருக்கு. தண்ணியெல்லாம் அடித்து விட்டுட்டு நல்லா ஈரத்தோட இந்த அபிமானம் அடித்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 25 நாள் கழித்து ஆர்பிக்ஸை வந்து 1/2 லிட்டர் ஊற்றி ஒரு டேங்க்கு நல்லா ஈரம் தண்ணி அடிச்சுட்டு அந்த ஈரத்தில் வந்து நம்ம அடிக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த கேரட் வந்து எங்களுக்கு இப்போ 110 நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ நாங்கள் இன்னும் 4 நாளில் எடுத்துருவோம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 60 நாளுங்கும் போது ஒரு மருந்து அடிச்சிடுறோம். அதாவது வந்து ஒரு 85 நாள்னும் போது நம்ம வந்து இப்போ ஒரு 120 நாள் வரைக்கும் கேரட் விடலாம். இந்த கேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா 85 நாளைக்கு மேலே நாங்கள் இதை அடிச்சிருக்கோங்க. FL77 நல்லா கிழங்கு வந்து நல்லா உருட்டு கொடுக்குறதுக்கும் நல்லா கலர் கொடுக்குறது நல்லா அதாவது ஒரு சைனிங் எல்லாமே இந்த கேரட்டில் வருது. அதனால் இந்த 85 நாளுக்கு மேலே வந்து இதை அடிச்சுட்டு ஒரு 20 நாள் விட்டுட்டு இதை எடுத்துக்கலாம். இந்த கேரட்டை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். மருந்து அடித்ததுக்கப்புறம் வந்து கேரட் வந்து நல்லா வலுவலுன்னு நல்லாவே இருக்குது. இந்த கேரட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 நாள் நாங்கள் போது இன்னும் கேரட் வந்து பெருசாயிரும். எதுவுமே ஒரு குற்றம் சொல்லாத அளவுக்கு எங்களுக்கு கமிஷன் கடையிலையோ இல்லை நம்ம அனுப்புகிற வியாபாரிகள் நல்லபடியாக விற்று கொடுக்குறாங்க. இல்லை என் கருத்து என்னன்னு கேட்டால் மற்ற மருந்துகளை விட இந்த மருந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும்.